உட்காந்துருக்கா? என்னன்னே தெரியல. இது சாப்பிட்டது எதுவும் ஒத்துக்காம போயிருச்சோ என்னமோ. ஒரு மாதிரியா தலையை சுத்திக்கிட்டு வருது. தலை சுத்துதா? உன் பிரஷர் மாத்திரையை போட்டியா? அதெல்லாம் போட்டாச்சு. போட்டு ஒன்றும் கேட்குற மாதிரி தெரியல. போட்டுமா உனக்கு கேட்கல? ஆமா, மாத்திரையெல்லாம் போட்டேன். இருந்து ஒன்றும் கேட்குற மாதிரி தெரியல. பேசாம ஆஸ்பத்திரிக்கு தான் போய் பார்க்கணும் போல இருக்கு. சரி, அப்ப வாரியா, நான் கூட்டிட்டு போறேன். ஏன் இன்னைக்கு தோட்டத்துல வேலை இல்லையா? அதெல்லாம் வேலை நிறைய கிடக்கு. அதான் அவன் முன்னாடி போயிருக்காம்ல. இனி நான் பின்னாடி போனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ வேணா வா, நான் ஒன்று கூட்டிட்டு போயிட்டு வாரேன். எங்க அவன் தோட்டத்துக்கு போலங்க. பிறகு அவன் கடையில் கொஞ்சம் வேலை இருக்கு, நான் கடைக்கு போறேன், அப்பா வேலைக்கு தோட்டத்துக்கு போக சொல்லுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு தான் போனான். என்கிட்ட அவன் சொல்லவே இல்லை. முன்னக்கூட்டியே சொல்லியிருக்கலாம்ல. இப்போ மணி என்ன ஆகுதுன்னு தெரியுமா? தோட்டத்துக்கு ஆளுகள் வந்துச்சா, வேலையை பார்க்க ஆரம்பிச்சிச்சா ஒன்றும் தெரியல. இவன் பாட்டு என்கிட்ட சொல்லாம கொள்ளாம போயிருக்கான். சரி விடுங்க, அவன் ஏதோ அவசரத்தில் இருந்தான். அதனால என்கிட்ட சொல்லிட்டு தான் போனான், அப்பா கிட்ட சொல்லிருங்கம்மா அப்படின்னு. அவன் சொல்லலாம்னு நினைக்கல. நீங்க என்ன இங்கேயா இருக்கியே? நீங்க டீ கடைக்கு போயிட்டீங்க. அதனால தான் உங்கள்கிட்ட சொல்லாமல் என்கிட்ட சொல்லிட்டு போனான். சரி, நீ இப்போ ஆஸ்பத்திரிக்கு போகணுமே, யாரு கூட்டிட்டு போறது? அதான் மருமவ இருக்கல்ல, அவளை கூட்டிட்டு நான் போயிட்டு வரேன். சரி, அப்ப மருமகளை கூட்டிட்டு நீ ஆஸ்பத்திரிக்கு போற வழியை பாரு. சும்மா இப்படியே முடியலன்னா ஒன்றும் பண்ண முடியாது. நீ மருமகிட்ட சொல்றியா இல்லை நான் சொல்லிட்டு போட்டுமா? நான் சொல்லிக்கிறியே, நீங்க கிளம்புங்க. அங்கே ஆட்கள் வந்து என்ன பண்ணுதா ஒன்றும் தெரியல. நீங்கள் தோட்டத்துக்கு போகிற வழியை பாருங்க. நான் இங்கே இவகிட்ட சொல்லிட்டு ஒரு ஆட்டோனாலும் பிடிச்சி கிளம்பி போகிறோம். சரி, அப்ப பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்கண்ணே. ஆ சரிங்க. நீங்கள் சாப்பிட்டு தானே கிளம்புறியே? ஆமா ஆமா, சாப்பிட்டேன். மருமக சாப்பாடு கொடுத்தா சாப்பிட்டேன். மத்தியானத்துக்கு வர முடியுமான்னு தெரியல. நான் மட்டும் தானே தோட்டத்துக்கு போறேன். முடிஞ்சா வாரேன், இல்லைன்னா தோட்டத்துக்கு சாப்பாடை கொடுத்து அனுப்புங்க. அந்த ராமசாமி பையில பைக்கில் அனுப்பி விடுறேன். மத்தியானம் போல சாப்பாடை கொடுத்து அனுப்புங்க என்ன? ஆ சரி. சரி, அப்ப நான் வாரேன். ம். ஒரு நாள் இப்படி இருக்காது, இன்னைக்கு ஏன் ஒரு மாதிரியே வருதுன்னு தெரியல. மருமவளே, ஏட்டி மருமவளே, நம்ம எப்போ கூப்பிட்றோமோ அப்போ தான் வரமாட்டா. ஏன்னா கூப்பிட்டு எவ்வளோ நேரம் ஆகுது? இவ்வளோ நேரம் என்ன பண்ணிட்டு கிடந்தா? உள்ள சமைச்சிட்டு கிடந்தேன். இப்போ எது கூப்பிட்டிய? என்னன்னே தெரியலலா, ஒரு மாதிரியே முடியாமல் வருது. அதான் ஆஸ்பத்திரிக்கு போவோமேனு ஒன்று கூப்பிட்டேன். ஏன் தேய் என்ன செய்யுது? ஒரு மாதிரியே தலையை கிறக்கிக்கிட்டு வருது. நானும் ப்ரெஷர் மாத்திரையெல்லாம் போட்டுட்டேன். இருந்து ஏன் இப்படி வருதுன்னு ஒன்றும் தெரியலை. ஐயா அப்படியா? இவியலும்ல வீட்டில் இல்லை. ஏன் இப்போ அவ இல்லைன்னா என்ன? ஒரு ஆட்டோவை பிடிப்போம், பிடிச்சி 2 பேருமா ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வருவோம். ஆ சரி தேய், அப்போ நீங்கள் இருந்துக்கங்க. நான் அந்த சமைச்சு முடிக்க போகிறேன். சமைச்சு முடிச்சுட்டு ஒரு ஆட்டோவை பிடிச்சி 2 பேருமா போயிட்டு வருவோம். ஏன்னா எனக்கு தலை சுத்தத்துன்னு சொல்லிக்கிட்டு கிடைக்கேன். நீ சமைக்கிறது இப்போ முக்கியமா? எல்லாத்தையும் அப்படியே அமர்த்தி போட்டுட்டு வாழா, போயிட்டு வருவோம். இல்லைன்னா உன் மவகாரி என்ன பண்ணுறா? அவளை மிச்சத்தை பார்க்க சொல்லு. நீ வா, நம்ம ஆஸ்பத்திரிக்கு போவோம். கிளவி என்ன பாடுபடுத்துது. என்ன பலகாரத்தை திங்காதீங்கன்னா கேட்கறது கிடையாது. நேற்று சுட்ட அவளை வச்சு இது வவுத்துக்குள்ளே தான் கிடக்கு. நேற்று திங்கையிலே சொன்னேன், திங்காதையே உங்களுக்கு சேராதுன்னு. கேட்டாதானே? சொல்லும் போது என் உடம்பெல்லாம் வைரம் பஞ்ச கட்டையாகுன்னு எனக்குலாம் ஒன்றும் ஆகாதுங்கிறது. இப்போ காலங்காத்தால எந்திரிச்சு உட்காந்துக்கிட்டு தலை சுத்துதுன்னு ஏன் உயிரை வாங்குது. என்னடி நின்றுக்கிட்டே இருக்கா? எத்தே, அவளுக்கு எப்படித்தே சமைக்க தெரியும்? அவளுக்கு சமைக்க தெரியாதுங்கிறது உங்களுக்கு தெரியாதா? அப்போ உன் மவ எப்போ தான் கற்றுக்குவா? போட்டுட்டு வா. அது என்னது, அந்த ஃபோனில் என்னத்தையே பார்த்து சமைப்பாவளே, ஊட்டுபா கூட்டுபா, அதை பார்த்து சமைக்கட்டு வா. எத்தே, அது யூடியூப் தே. நம்ம வீடியோ கூட அதில் தான் வருது. ட்வின் தமிழன் பஞ்சரி, இது 2 சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சந்தோஷமா வீடியோஸ் பாருங்க. என்ன டீ திடீர்னு சிரிச்சுக்கிட்டு நிற்கிறா? எத்தே கிளம்புங்க தே, போவோம். இங்கே பாரு, உங்கள் மாமனார் முடிஞ்சாதான் இன்னைக்கு சாப்பிட வருவாராம். இல்லைன்னா ஆள் அனுப்பி விட்றேன், சாப்பாடை கொடுத்து விடுங்கன்னு சொல்லியிருக்காரு. அதனால உன் மவகாரியை எதையாச்சும் ஒன்றை பார்த்து சமைச்சு வைக்க சொல்லு. இல்லைன்னா எப்படி சமைக்கணுங்கிறத சொல்லிட்டு வா. அவள் சமைக்கட்டும். இப்படி சமைச்சு பழகுனா தானே போகிற இடத்துல அவள் சமைக்க முடியும். இப்படியே நீயே எப்போ பார்த்தாலும் போய் சமைச்சு போட்டுட்டு வர முடியுமா? அவளை சமைச்சு வைக்க சொல்லு. நம்ம வாரதுக்குள்ளே அவர் வந்துட்டாருன்னா தாத்தாக அவளை சோறு போட சொல்லு. இல்லைன்னா அவன் ஆள் வந்தால் சாப்பாடை கொடுத்து விட சொல்லு. 2யுமே சொல்லி வச்சுட்டு வா. ஆ சரி தேய். ஆனால் தேய், அவள் சமைச்சிக்கிட மாட்டா. நான் சமைச்சு வச்சுட்டு போனால் கூட அவர் வந்ததும் சோறை போட்டு கொடுப்பா, இல்லை சாப்பாடை கட்டி கொடுத்து விடுவா. அவளுக்கு சமைக்க தெரியாது. ஏட்டி நான் சொல்லி எதை செய்யி. அவள் அப்புறம் எப்போ தான் சமைக்க கற்றுக்குவா? எப்போ பார்த்தாலும் நீயே சமைச்சு போடணும்னு நினைக்காத. போவோம், அவளை செய்ய சொல்லு. ஆ சரி தேய். கிளவி ஏன் தான் இப்படி உயிரை வாங்குதோ தெரியலை. நம்மளே சமைச்சு வச்சுட்டு போவோம். இனி அவளை சமைக்க சொன்னால் அவளை தான் ஒருத்தர் வாயில் சோறள்ளி வைக்க முடியாது. சீக்கிரமே என்னத்தினாலும் சமைச்சு போட்டுட்டு கிளம்ப வேண்டியதுதான். மவளுக்கு ரொம்ப தான் செல்லம் கொடுத்து கெடுத்து வச்சிருக்கா. இப்படியாவே விட முடியும்? நாளைக்கு வேற ஒரு இடத்துக்கு போகிற பிள்ளை. நல்லா சமைச்சு பழகுனா தானே அங்கே போய் சமைச்சு போட முடியும். எப்போ பார்த்தாலும் இவளே திரிவாளா? என் மவளுக்கு சமைக்க தெரியாது, விடுஞ்சிருச்சா நான் போய் சமைச்சு வச்சுட்டு வரேன்னா அவள் போக முடியும்? சொல்லி கொடுத்தின்னா இவ ஒரு பக்கம் குதிச்சு கிடக்கா.
வரட்டும், எப்போதான் கிளம்பி வராலோ தெரியல. இந்நேரம் நானா ஒரு ஆட்டோ பிடிச்சி போயிருந்தா கூட அந்த டாக்டர் பையனை பார்த்து என்ன ஏதுன்னு கேட்டிருப்பேன். இவ்வளவு கிளம்பி வாரதுக்குள்ளே விடிஞ்சு போயிரும் போல இருக்கு. ஏட்டி, என்னம்மா? ஏட்டி, என்ன துணி இது? ஏமா எக்ஸசைஸ் பண்ணும்போது இப்படி தான் துணி போடணும். இதெல்லாம் ஒரு துணின்னு நீ வீட்டுக்குள்ளே போட்டுட்டு திரியா என்ன? ஏம்மா இந்த துணிக்கு என்ன குறை? ஏற்கனவே உங்கள் பாட்டிக்கு அரைக்க முடியலையா? இதில் நீ வேற என்ன கூட கொஞ்சம் பாடா படுத்தாத. சரிம்மா, நீ அதை விடு. இப்போ எதுக்கு என்ன கூப்பிட்டா? உங்கள் பாட்டிக்கு ரொம்ப உடம்பு சரியில்லையா, நான் அவியலை கூப்பிட்டுக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வரேன். ஏம்மா பாட்டிக்கு என்னாச்சு? ஒன்றும் இல்லட்டி, நேற்று உட்காந்து பச்சையை முழுங்கினாவல்ல, அதோட விளைவு தான். உங்கள் பாட்டி சொன்னால் கேட்கணும்ல. என்ன பலகாரம் சாப்பிடக்கூடாதுன்னு ஆஸ்பத்திரியில் ஒவ்வொரு தடவையும் சொல்லி தான் விடுறானுவேன். இவைய கேட்டா தானே. நல்ல வீட்டில் வடை போட்டாலும் பச்சி போட்டாலும் ஆளாக உட்காந்து திங்கிறாவ. திங்காதீங்கன்னு சொன்னாலும் கேட்கவும் மாட்டாவ. அதுக்கு மேலே நம்ம ஏதாவது சொன்னால் நம்ம தான் அவியலுக்கு வில்லியாக தெரியும். காலங்காத்திலேயே தலை சுற்றுன்னு உட்காந்துருக்காவ. இப்போ என்னத்தை செய்ய, ஆஸ்பத்திரிக்கு தான் கூப்பிட்டுக்கிட்டு போகணும். அப்படியா? அப்போ நானும் வரட்டாமா? வேணாம் டீ, நானே பாட்டியை கூப்பிட்டு போயிட்டு வந்துடுவேன். ஆ சரிம்மா. உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறது தான் உன்னை கூப்பிட்டேன். என்னம்மா? உங்கள் பாட்டிக்காரி நாங்கள் ஆஸ்பத்திரிக்கு போகிறோன்ன உடனே நான் சமைக்கிறத பாதியில் போட்டுட்டு வரேன்னு சொன்னேன்னா, ஆ அவைய உன்னை கூப்பிட்டு சமைக்க சொல்ல சொன்னாவ. நான் தான் உன்னை கூப்பிட்டு சமைக்க சொன்னால் சரிப்பட்டு வராது, உனக்கு சமைக்கவும் தெரியாது. உன்னையெல்லாம் உப்புமா கிண்ட சொன்னாலே உப்பள்ளி கொட்டிட்டு உப்புமாண்டுவா. ஏம்மா ஏம்மா? ஏம்டி, நான் என்ன இல்லாததையா சொன்னேன்? நீ அடிக்கிற கூத்தப்படி. ஒரு நாள் கூட உன்னையெல்லாம் கிச்சன் பக்கம் விடுறதுக்கு எனக்கு பயமாக இருக்குது. இதில் உங்கள் பாட்டிக்காரி என்னென்னா பேத்தி அப்படியே சமைச்சு கிழிக்கிற மாதிரி அவளை கூப்பிட்டு சமைக்க சொல்லு, அந்த யூடியூப்பை பார்த்து சமைக்க சொல்லுங்கிறாவ. அப்படியா? பாட்டி யூடியூப் தெரியுற அளவுக்கு அப்டேட் ஆகிட்டாவளோ? அந்த கூத்தை ஏன் கேட்குற? யூடியூப்புங்கிற வார்த்தை வாயில் வராமல் என்னத்தையும் சொல்லிட்டு கிடந்தாவ. நான் தான் சரி ஒரு 10 நிமிஷத்தில் கிளம்பி வாரேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் தான் சமையல் வேலை மிச்சம் இருந்துச்சு, நானே செஞ்சு வச்சுட்டேன். அப்படியா? ஏன் அம்மானா அம்மா தான், எனக்கு வேலை கொடுக்காம நீயே வேலை பார்த்துட்டு போலையே. ஆமாட்டி, உன்னையே சமைக்க வச்சுட்டு எவன் அதை திங்கிறது? அதான் நானே சமைச்சு வச்சுட்டேன். தாத்தா மதியானத்துக்கு சாப்பிட வந்தால் தான் வருவாங்களாம். இல்லைன்னா ஆள் யாரையாச்சும் அனுப்பிவிடுறேன், சாப்பாடை கட்டி கொடுத்துடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காவ. அதனால தோட்டத்துல இருந்து ஆளு வலி ஏதாச்சும் வந்துச்சுன்னா சாப்பாடை கொடுத்து விடு. என்ன ஏம்மா, எதுக்குமா சாப்பாடை கொடுத்து விடணும்? பேசாமல் நானே போய் கொடுத்துட்டு வந்துடட்டுமா? தோட்டத்துக்கு போன மாதிரியே ஆச்சு, தாத்தாக்கு சாப்பாடு கொடுத்த மாதிரியே ஆச்சுலம்மா. இவன் ஏன் தோட்டத்துக்கு போகிறதுக்கு இவ்வளோ ஆர்வமாக இருக்கா? அங்கே தானே அந்த முத்துமாரி பயல் இருப்பான். இவளை அனுப்புறது சரிப்பட்டு வராது. ஆனால் பிள்ளைய ஒரேடியாக சந்தேகப்பட்டாலும் நல்லா இருக்காது. இப்போ என்னத்தை செய்ய? ஏற்கனவே கேட்டதுக்கு அப்படிலாம் ஒன்றுமே இல்லைம்மா அப்படின்னு சொன்னா. திருப்பி திருப்பி அவட்ட கேட்கவும் முடியாது. இப்போ அனுப்புறதா வேணாமான்னு தெரியலையே. எம்மா, என்னம்மா அமைதியாக இருக்கா? மக்களே, நீ ஏம்மா போய்கிட்டு? தாத்தாவே வருவார், இல்லைன்னா ஆள் அனுப்பிவிடுவார், அவர்கிட்ட கொடுத்து விடு. ஏம்மாம்மா ப்ளீஸுமா, வீட்டுக்குள்ளேயே தானே கிடைக்கேன், நம்ம தோட்டத்து வரைக்கும் தானே, அங்கே தான் தாத்தாலாம் இருப்பார்லம்மா. நான் படுக்க போயிட்டு சாப்பாடை கொடுத்துட்டு கொஞ்ச நேரம் இருந்துட்டு வருவேன்ல. ரொம்ப நாள் ஆச்சுமா தோட்டத்து பக்கம் போய். ப்ளீஸ்மா. இவ சொல்கிறதும் சரிதான். இங்கேருந்து நேராக தோட்டத்துக்கு போனான்னா அங்கே மாமா இருப்பார், அவர் பார்த்துப்பார் இவளை. சரி, அப்போ தோட்டத்துக்கு போகிறதுனா போ. ஆனால் நீ மத்தியானம் சாப்பிடணுமே. ஏம்மா, எனக்கும் சேர்த்து சாப்பாடு எடுத்துகிட்டு போகிறோம்மா. கொஞ்ச நேரம் அங்கேயே இருந்துட்டு அப்படியே அந்த பம்பு செட்டிலலாம் விளையாண்டுட்டு சாப்பிட்டுட்டு அப்புறமா வருவே வீட்டுக்கு பொறுமையா. ஆ சரி மக்களே, அப்போ நீ போகிறதுனா போ. என்ன, நம்ம தோட்டத்தில் தான் மக்களே இருக்கணும். அங்கிட்டு இங்கிட்டுன்னு வேறு யார் தோட்டத்துக்கும் போயிடக்கூடாது. விளையாட்டுத்தனமா பிடிச்சி திட்டி விடுவானுவேன். போயிட்டு தாத்தாவை பார்த்துட்டு பம்பு செட்டில் விளையாடுறதுனா விளையாண்டுட்டு சாப்பிட்டுட்டு எடுத்துகிட்டு வீட்டுக்கு பத்திரமா வரணும். என்ன? ஆ சரிம்மா. நான் என்ன சின்ன பிள்ளையா? எனக்கு தெரியாத இதெல்லாம். என்னைக்கு நாளை நீ சின்ன பிள்ளை தானேட்டி எனக்கு. ஆ போயேன், நானும் வளர்ந்துட்டேன். நல்லா வளர்ந்தா. சரி நீ போ, போய் நல்லா குளிச்சுட்டு கிளம்பி அதுக்கப்புறமா தோட்டத்துக்கு போகிறதுனா போ. ஆ சரிம்மா. ஏட்டி மெதுவா போ. ஆ சரிம்மா. பாவம், எப்படி சின்ன பிள்ளை மாதிரி துள்ளி குதிச்சு ஓடியா. ஆனால் இவன் அந்த பயலை பார்க்காம இருந்தா சரி. எனக்குலாம் அந்த பயலை பார்த்தாலே பிடிக்கல. இத்தனை வருஷமா என் பிள்ளைய அந்த பயலால் தான் பிரிஞ்சிருந்திருக்கேன். இந்த மனுஷன் சொல்ல சொல்ல கேட்காம என் பிள்ளையை கொண்டு போய் வெளிநாட்டில் தான் படிக்க வைப்பேன்னு படிக்க வச்சுட்டாரு. இதெல்லாம் யாரால? எல்லாம் அவனால் வந்தது. வேற எவனுக்கு கட்டி கொடுத்தானே கட்டி கொடுப்பேனே தவிர இவனுக்கு என் பிள்ளையை கட்டி கொடுக்க மாட்டேன்.